வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, பேரிச்சம்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் நம்ம பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, மேங்கனீஸு, விட்டமின் B6, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பெறலாம். இந்த சத்துக்கள் மட்டும் கிடையாதுங்க மக்களே, பேரிச்சம்பழத்தில் இன்னும் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும் போது பேரிச்சம்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி பண்ணுது. மேலும் எலும்புகளுக்கு ஒரு உறுதித்தன்மையும் பேரிச்சம்பழம் அளிக்குது. எலும்புகள் வலுவிழப்பது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்கலாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுப்பதற்கெல்லாம் தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தோம் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் முன்னாடி தடுக்க வேண்டும் என்ற ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் எலும்பு பலமாக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ரத்தம் போதுமான அளவுக்கு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பழங்களில் பேரிச்சம்பழமும் ஒன்று. சிலருக்கெல்லாம் தங்களுடைய உடல்ல ரத்த அளவானது எப்போதுமே மிகவும் குறைவாக இருக்கும். இதனால அவங்க அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க நாள் முழுவதுமாகவே சோர்வாக இருப்பாங்க. களைப்பு, தலைவலி, மயக்கம், கைகள் இருக்கக்கூடிய நகங்கள்ல கீரல்கள் போன்ற மாதிரி இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க ரொம்பவே வீக்காக இருக்கிறதால அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகையை சரி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்கு. இந்த வளமான அளவு இரும்பு சத்து நம்மளுடைய உடல் ரத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கும். ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிகப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள்லாம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பா ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும் போது, அந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும். இப்போ இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு நமக்கு சரியாக இருக்கு அப்படின்னாலே அனிமியா மட்டும் கிடையாது, அதாவது ரத்த சோகை பிரச்சனை மட்டும் கிடையாது, மற்ற எந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்கு அப்படின்றதால ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு, ரத்த ஓட்டம் தடை இல்லாம ஆரோக்கியமான சீரான ரத்த ஓட்டம் நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய உணவுகளை பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ வரதுக்கோ படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் சரியான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குதல், மாலை கண் நோய் போன்ற குறைபாடுலாம் ஏற்படுது. தினந்தோறும் பேரிச்சம்பழம் சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். கண் புரை போன்ற பிரச்சனை ஏற்படுவதெல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுத்து நலமாக நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனை போலவே இதயம் சார்ந்த பிரச்சனையாலும் இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இது மாதிரியான செயல்களால இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதையும் தடுத்து நிறுத்துகிறது பேரிச்சம்பழம். அப்போ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். அப்போ இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம், அதோடைய ரத்த நாளத்தில் எந்த விதமான கொழுப்பும் படியாமல் சீரான ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். இந்த நன்மைகள் மட்டுமே பேரிச்சம்பழத்தில் கிடையாதுங்க மக்களே, இன்னும் ஏராளமான வளமான நன்மைகள்லாம் பேரிச்சம்பழத்தில் இருக்கு. அந்த நன்மைகளையும் தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்த்துருவோம். விட்டமின் ஏ என்னும் சத்துடைய குறைவால தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகும். ஸோ இப்போ கண் பார்வை கூர்மைப்படுத்தி நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் விட்டமின்
ஏ சத்து தான். விட்டமின் ஏ சத்து நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிறதால கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய மாலைக்கண் நோய், கண் பார்வை மங்கலாக இருக்கிறது, கண்களில் புரை ஏற்படுவது போன்ற எந்த விதமான பிரச்சனை, கண்கள் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் சிறந்த மருந்தாக இருக்கும். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே பேரிச்சம்பழத்தில் வந்து கிடைக்கும். இதனால் கண் பார்வை கோளாறுகளுமே நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். அப்போ மாலைக்கண் நோய் பிரச்சனை மட்டுமல்ல, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பார்வை குறைபாடெல்லாம் நமக்கு வந்து நீங்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க பேரிச்சம்பழத்தை வந்து தொடர்ந்து உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளித்து குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த, வயிற்று வலி, வயிற்று உப்புசம் போன்ற எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை உங்களுக்கு குணப்படுத்தி வராமல் தடுத்து குறிப்பாக வந்து குடல் புற்றுநோயை வரக்கூடிய ஆபத்தை குறைக்கூடிய ஆற்றலாம் பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பேரிச்சம்பழத்தினுடன் வந்து நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு வந்து நீங்கி ஞாபக சக்தி வந்து கூட ஆரம்பிக்கும். கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட உங்களுக்கு வந்து குணமாகும். ஸோ அப்போ நரம்புகள் சார்ந்த பலவிதமான நரம்பு தளர்ச்சியை வந்து கியூர் பண்ணிட்டு நரம்புகள் நமக்கு வந்து பலமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தோட நம்ம பாதாம் பருப்பு சேர்ந்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி நமக்கு கூட ஆரம்பிக்கும். கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி மட்டுமல்ல, நம்மளுடைய உடலில் எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம், நம்மளுடைய நரம்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக பல ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. இதனால இதயத்துக்கு வந்து ரத்த நாளங்களில் வந்து ரத்தம் செல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதால தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாம் பேரிச்சம்பழம் குறைக்கும். அதுக்கு காரணம் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து. இதன் மூலமாக இதயம் சார்ந்த இதய தசைகள் வலுவிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை, அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோலாக சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தோம்னா பிபி எல்லாம் நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். இதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பேரிச்சம்பழம் நம்ம வந்து கர்ப்ப காலத்தில் உட்கொண்டு வந்தோம்னா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் எடையை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் குறைக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சாப்பிடக்கூடிய அந்த பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து மேம்படும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்ற எல்லாமே நமக்கு வந்து அதிகரிக்கும். நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கலாம். இதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த நோய்களை கூட வராமல் தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பேரிச்சம்பழங்களை கொடுக்கும்போது கூர்மையாக அவங்க புத்தி வந்து செயல்பட ஆரம்பிக்கும். மூளையினுடைய இயக்கம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடல் ரத்த அணுக்களினுடைய அளவு அதிகரிக்கிறதால ரத்த சோகை மட்டும் கிடையாது, பலவிதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணி வராமல் தடுக்கும். இதுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் 3 பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிட்டு வரணும். சளி இருமலுக்கு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்து முடினா சளி இருமெல்லாம் நமக்கு வந்து குணமாகும். மற்ற நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் குணப்படுத்தப்பட்டு பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். எனவே நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக பேரிச்சம்பழம் இருக்கு. பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்கள்.